ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்காதா என் பிள்ளை வெற்றிவேலு. அவனை பத்தி அசிங்கமா பேசணும்னு வெட்டி வச்சுட்டு வராம விட்டுட்டு வந்திருக்கே நீ எல்லாம் போடா. நான் செஞ்சது தப்பான உங்களை பத்தி யாராவது தப்பா சொன்ன என்னால தாங்க முடியலன்னு. நீ சூரியன், என்னோட சூரியன். நிறுத்து. வண்டி வந்து கண்ணுக்கு தெரியல உனக்கு என்ன கண்ணடைஞ்சு போச்சா? கண்ணு அடையலையா, நெஞ்சு அடைச்சிருச்சியா? தாராளமா அள்ளி அள்ளி கொடுக்கிற ஒருத்தருடைய உயிரையே கிள்ளி எறிஞ்சிட்டீங்களே. என்னங்க சொல்றா? நீங்க உங்க மூத்த முறை வெற்றிவேலையாவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க. இதை எங்க வேணாலும் சொல்லுவேன், எப்படி வேணாலும் சொல்லுவேன். கொஞ்சம் இருங்க. சின்ன இத பாரு, அம்மா கேக்குறா. என்னடா என்னன்னு சொல்லுடா. பெரிய தான் ஆசைப்பட்ட பொண்ணு தம்பி கேட்டா இருக்கிறதுக்காக தார வார்த்தை கொடுத்துட்டாரு. என்ன சொல்றேன்? கட்டி போட்டு கலங்காம இருக்கலாம். அவரு பெரியவரு, அவர் கூடவே இருந்த அந்த நாய்க்கு குடிக்கிறத தவிர வேற வழி தெரியலம்மா. என்னால மறக்கவும் முடியல, மறைக்கவும் முடியல. அதனால நான் குடிச்சிட்டேன். நான் இவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேம்மா. சொல்லி மன்னிச்சிருக்கம்மா. ஐயா, கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு இருக்குங்கிறதுக்காக உனக்கு இருந்தவளையே தம்பிக்கு கொடுத்துட்டியா? வெற்றிவேலு, அடுத்த ஜென்ம. ஹாய் ஹாய். ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டி விடுவாங்க. தலையை வெட்டணும் காத்துக்கிட்டு இருக்கிறவன் வீட்டுல எவ்வளவு தைரியம் இருந்தா கால் எடுத்து வைப்ப. பரம்பரையா நிமிந்து வானத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த எங்களை தலை உரிய வச்சுட்டு பாருங்க. பழசெல்லாம் மறந்துட்டு நாங்க பரிசு போட வந்திருக்கோம். ஆத்திரப்படாதீங்க. ஆத்திரப்படாம கொஞ்சம் குழாவும் சொல்லியா? ஒன்னும் பார்க்கவே பிடிக்கல. அப்படி ஓடி போனா ஆனாத போயல. என்ன நெஞ்சல் திறந்தா பரிசம் போட வந்திருப்ப. என்னதான் அவசரத்துல பிறந்தாலும் ஊர்க்குறி பறந்தாடாது. தங்கம் தங்கம் தான், தகரம் தகரம் தான். அமைதியா இருந்தா அடங்கிட்டோன்னு அர்த்தம் இல்ல. இது அடிபட்ட பாம்புடா, அவ்வளவு சீக்கிரம் அடங்காது. ஆத்திரப்பட்டு உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டா மாதிரி அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்க. அதுக்காக எல்லா விரோதத்தையும் மறந்துடலாம் சொல்றியா? இதே இடத்துல உங்க 2 பேரையும் வெட்டி பணமாக்க முடியும். செய்ய மாட்டேன். அது அந்த வெற்றிவேல் கண்ணு முன்னால அவன் எல்லையில தான் நடக்கும். நடத்தி காட்டுவேன். வெளியே போக சொல்லுறாங்க துரோகிங்கள. ஒரு நிமிஷம் கூட அவங்க மூச்சு காத்து இந்த வீட்டுக்குள்ள படக்கூடாது. கண்ட நாய்களுக்காக நீ எப்போ ஆயுச குறைச்சுக்கிற? நீங்களா வெளியே போறீங்களா
இல்ல நானே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? போடி வெளியில. மாறி இருப்பாங்கன்னு நினைச்சேன். ச்சே. என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.